கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம். கைது செய்யப்பட்ட 6 நபர்களும் திமுகவிற்கு தொடர்புடைய நபர்களாக இருக்கிறார்கள். இதற்கு திமுக நிர்வாகிகள் யாரேனும் விளக்கம் அளித்திருக்கிறார்களா? விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர் ஒரு புகாரை கொடுத்திருந்தார். தன்னை கட்சி மாற வேண்டும், தனது பதவி விலக வேண்டும் என தன்னிடம் பேரம் பேசியதாக ஒரு புகாரை காவல்துறையில் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில காவல்துறையினர் ஐபிடிஎஸ் என சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் பேர்ல 6 பேர் வரையிலும் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய பின்னணி திமுக சேர்ந்த பிரமுகர்களாக அறியப்படுவதுதான் அதனுடைய தீவிரத்தன்மையை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் டிடிஆர் நிர்மல்குமார் நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்புல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மறுநாளே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கூடிய புகாரின் அடிப்படையில ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்படுகிறார். அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து கரூரில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் கைது செய்கிறார்கள். இதுபோல் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய முயற்சியாக இந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்று தாவேகவுடைய எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறி 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு முதலில் கைது செய்யப்பட்டார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில கரூரை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த விசாரணைகள்ல இதற்கு தொடர்புடையவர்கள் யார் என கண்டறிந்து அவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் குறிப்பாக கரூர்ல சக்தி மெஸ் என்ற பெயர்ல உணவு நடத்தி வர்ற திமுக பிரமுகர்களாக அறியப்படக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோர் சென்னை போலீசார் கைது செய்யப்பட்டாங்க. அதே போன்று கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர்கள் அந்த 2 பேருடைய வீடுகளிலுமே ரைட்டிங் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ரொக்க பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த 2 பேரும் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தாவேக எம்எல்ஏடம் பேரம் பேசிய புகார்ல கைதான கார்த்திக் திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை செயலாளராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த 2 பேரும் செந்தில் பாலாஜியுடைய கரூர் கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரூருடைய பகுதியில் சேர்க்கக்கூடிய திமுக அமைப்பை சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு திமுக பின்புலம் இருப்பது அறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி எதற்காக, யாருக்காக என்பதெல்லாம் இன்னும் முழுமையான விசாரணையில தெரிய வரும். இப்படியான சூழல்ல திமுகவுடைய பிரமுகர்கள் சிக்கிருக்கக்கூடிய நேரங்கள்ல திமுகவின் சார்பில் மதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் விஜய் கோரியதாக வைகோ அவர்கள் கடந்து முடிந்த பொதுக்குழுல அதனுடைய முடிவு செய்தியாளர் சந்திப்பு மூலம் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக திமுக ஒரு புகாரை தற்பொழுது எழுதியிருக்கிறார்கள். அதில் எம்எல்ஏக்களை பதவி விலக வேண்டும் என்ற பேரம் பேசுதலில் ஒரு முதலமைச்சர் செய்திருக்கின்ற குற்றச்சாட்டை திமுக முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அரசின் சார்பில் ஒரு நடவடிக்கையாக ஒரு எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய குற்றத்திற்காக 6 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகும் கூட தமிழக அரசியல் களம் அந்த சூடு குறையாமல் தொடர்ந்து அதே பரபரப்புடன் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா, ஒரு கட்சியின் மீது மற்றொரு கட்சி குற்றச்சாட்டு, ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத சூழலில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்தது. அதற்கு பிறகாக அந்த கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. வெளிவந்திருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குவதும் தாவேகா இன்றைய